அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 19/7/2024. திரையோதசி திதி இரவு 7:42 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மூலம் நட்சத்திரம் பின்னிரவு 2:53 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். அமிர்த யோகம் பின்னிரவு 2:53 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் வளர்பிறை பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் மற்றும் வாகனங்கள் வாங்க, குழந்தையை தத்தெடுக்க, மூலிகை பறிக்க, வாஸ்து சாந்தி செய்ய, வியாபாரம் தொடங்க, வாழை கரும்பு நட, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணிந்தவரும் துணிந்தவரும் வாழ்வில் தோற்று போனதாக சரித்திரமில்லை. ஆமாங்க, எந்த இடத்துல பணிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் பணிந்து போவீங்க. யாருக்கிட்ட துணிச்சலாக பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் துணிச்சலாக இருப்பீங்க. அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய வலிமையை காட்டி எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களுக்கெல்லாம் உதவக்கூடியவர்கள், நலிவடைந்தவர்களுக்கெல்லாம் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் குரு பகவானுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுத்துட்டுருக்காரு. அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதே மாதிரி புது நகை நட்டு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. சந்திரனும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பெற்றோரிடமிருந்து வர வேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதுவும் சுமூகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகையும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் சோர்வு களைப்பும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளி வீச போகும் விண்மீன்கள். ஆமாங்க, அப்படித்தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உயர்வாக உங்களை நினைப்பீங்க. சின்ன வயசுலேயே
பெரிய பெரிய லட்சியங்கள், பெரிய பெரிய குறிக்கோள்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த சின்ன வயசு கனவை நனவாக்குவதற்கு இன்றைய வரைக்கும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ஒரே கோபமாக இருந்தது. எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள பாருங்கங்க. அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசித்து முடிவிடுங்க. வேலையாட்களை புதுசாக சேர்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரிச்சிங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். ஆனால் கடின உழைப்பால் எல்லா வேலையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையானது ஒருவரின் மனதிலே வெற்றிக்கான அல்லது தோல்விக்கான விதைகளை விதைக்கக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க வார்த்தையால் நீங்கள் யாரையும் புண்படுத்த மாட்டீங்க. ஏன்னா வார்த்தையில் வாழ்க்கை அடங்கி இருக்குது. ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். அதே நேரத்தில் காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நாம் பேசினோம்னா மேலே மேலே கஷ்டங்கள் தான் வரும். அதனால தாங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ரசித்த சில பாடலை இன்றைக்கி முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. பழைய நண்பர்களிடமிருந்தும் உங்களுக்கு அழைப்பு வரும். பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. தனாதிபதி சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகங்கள் ஆகிய சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதுவும் உங்களுக்கு கூடி வரும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே இன்றைக்கி மாறும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. அதே மாதிரி புதுசாக டிவி, லேப்டாப் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இன்று நீ தள்ளி போடும் வேலைகள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைத்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தான் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அன்னன்னைக்கே நீங்கள் செய்திருவீங்க. ஆழ்ன கஞ்சி பழங்கஞ்சி ஆறி போச்சுன்னா சரி வராது, அதெல்லாம் தெரிந்து கொண்டு ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு சுட சுட வேலைகளை முடித்து காட்டி சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சவாலான காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகளெல்லாம் உதிரிகளாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வலிமை கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கூடும். வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல புகழ் கௌரவம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக திடீர் லாபம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் யோகம்லாம் இருக்குது. பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய அந்த பழைய சம்பள பாக்கி நிலுவைத் தொகை அதெல்லாம் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன சலுகைகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பளிச்சுன்னு சில விஷயங்களை பேசுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி பேசலாம். நல்ல வரஞ்சாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, பணம் பணம்னு சொல்லி எல்லாரும் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பணம் எல்லாருக்கும் முக்கியந்தாங்க. ஆனால் பணமே வாழ்க்கையாயிடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நல்ல குணமுள்ள பண்பாளர்களை மதித்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். குறிப்பாக தாய் வழி உறவினர்களால் செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கண்டகச்சரி நடந்துருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். திடீர்னு அறிமுகமாகவரங்களை நம்பாதீங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும்.
பாதையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. ஆமாங்க. அதனால தாங்க வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளை எல்லாம் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க. எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணுமோ அந்த இடத்துல கம்பீரமாக இருப்பீங்க. எந்த இடத்துல வளைந்து கொடுத்து வணங்கி போகணுமோ அந்த இடத்துல வணங்கி போவீங்க. யார் யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவரவர்களுக்கு தகுந்தார் போல் அப்படிப்பட்டவர்களாகவே மாறி வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 5வது பார்வையால் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு அதுவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகி அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துன்னு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன் மனதுக்குள் இருக்கும் பயம்தான் உன்னுடைய முதல் எதிரி. நீ முடிவெடுக்க தயங்கக்கூடிய சில நொடிகள் தான் உன்னுடைய முதல் தோல்வி. ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று எப்பொழுதுமே வீரராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தடாலடியாக எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க. ஆனால் யோசித்த பிறகு தடாலடியாக முடிவெடுத்து எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வருங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போனது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பூமி, நிலத்தகராறு, சொத்து தகராறு ஏதாவது பேசி ராசியாக முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுன்னு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையில் கூட நீங்கள் சொல்கிறத மூத்த அதிகாரிகள் கொஞ்சம் கேட்டுப்பாங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாகவும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளும் ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறி பணவரவும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, செய்து முடிக்கப்பட்ட சாதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் பிறரால் செய்ய முடியாது என்று நிராகரிக்கப்பட்டவையே ஆகும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க.
இதெல்லாம் உங்களால் முடியாதுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணணுங்க, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பொறுமை திறமை இருக்கான்னு தெரியலை அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை மனசுக்குள்ளார வச்சுருந்து ஒரு வைராக்கியமாக ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த வேலையை நான் முடித்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் மன உறுதியுடன் எடுத்த வேலையை முடித்து காட்டக்கூடிய சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிட்டாருங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், என்ன எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது, எல்லாம் வேறு மாதிரி போகுதுன்னெலாம் நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சரியாக வருங்க. இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்குங்க. புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகுங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேச ஆரம்பித்தாலே சண்டையில் போய் முடியுதுன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கள்ல, இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளும் பாசமாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி முடிக்க முடியாத சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கலாம். எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகளும் சரியாகுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை கொஞ்சம் வேறு மாதிரி தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் பதிலடி நீங்கள் கொடுப்பீங்க. முடிக்க முடியாததையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கேட்ட நட்சத்திரக்காரங்க நேற்று அப்படியே கொஞ்சம் சிடுன்னு இருந்தீங்க. இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருந்து எல்லாத்தையும் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை, மலர்களுக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை. ஆமாங்க, பணத்துக்கு தாங்க எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குணத்துக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும் பொழுதே இவங்க மூலமாக நமக்கு எவ்வளோ தேரும், இவங்க நமக்கு செலவு பண்ணுவாங்களா, இவங்கள்ட்ட கையிருப்பு இருக்குதா, பேங்க் பேலன்ஸ் இருக்குதா, இப்படியெல்லாம் பார்த்து பேசி பழகக்கூடிய இந்த சமூகத்திலே பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தராமல் குணத்திற்கும் நன்னடத்தைக்கும் அதிக முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலேயும் யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். பங்குதாரர்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்னதாக மேலதிகாரியுடன் கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாததை செய்ததாக சொல்லுவாங்க, செய்ததை செய்யலைன்னு சொல்லுவாங்க, மாற்றி பேசுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன விவாதங்கள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு. என்றாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றைக்குமே ஜெயிக்காது.
ஆமாங்க. முயற்சி தாங்க நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அந்த முயற்சி இல்லைன்னா நம்மால் சாதிக்க முடியாதுங்க. அதனால தாங்க முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடுங்கிற வள்ளுவனாரின் திருக்குறளை உணர்ந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புது முயற்சியில் இறங்கிக் கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இன்றைக்கி இருக்குங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. விருந்தினர்கள் வருகையாட வீடு கலகலப்பாக இன்றைக்கி மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு சச்சரவு இருக்கும். ஆனால் அதுவே அப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானமாயிடும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்குங்க. பணம் காசு கொஞ்சம் பத்திரமாக பார்த்து எடுத்து வைங்க. ஏன்னா 7 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால சில நேரங்களில் ஞாபகம் மறதி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. இருந்தாலும் விளம்பரங்கள் மூலமாக தான் பெருசாக வர முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு புது விளம்பரங்கள் செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர வகையில் சின்ன சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சகோதரி வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக, சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் மனிதர்களல்ல. தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் முயன்று கொண்டிருப்பவர்கள், உழைத்து கொண்டு இருப்பவர்கள் தான் மனிதர்களாகிறார்கள். ஆமாங்க, யாருக்குமே நீங்கள் சுமையாக இருக்க மாட்டீங்கங்க. சின்ன வயசுலேயும் சரி, மத்தியம வயசுலேயும் சரி, வயதான காலத்துலேயும் சரி, நம்ம கடமையை நாம் பார்ப்போம். நாம் இதுக்கெல்லாம் துணை தேடக்கூடாது. நம்ம உழைப்பில் நாம் இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை அவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு எங்கும் எப்பொழுதும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதலாகவும் உங்களுக்கு நீங்களே தேறுதலாகவும் இருந்து கொண்டு எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. ரொம்ப நாளாக போகணும், பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்தவர்களிடம் இன்றைக்கு சென்று பேசிட்டு வருவீங்க. பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. வேலையாட்களால், பங்குதாரர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் வேலை சுமை குறைய ஆரம்பிக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நாம் அனைவருமே ஒரு மரத்தில் உள்ள இலைகள்தான், ஒரு கடலில் உள்ள அலைகள்தான். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அந்த ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுங்கிற மாதிரி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் தந்து எல்லோரையும் சமமாக நடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் பிரபல யோகாதிபதி செவ்வாய் சேர்ந்திருக்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தமாக இன்றைக்கி நீங்கள் முடிவுகள் எடுப்பீங்க. புதுசாக ஏதாவது முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அல்லது விற்கிறதுக்கு நீங்கள் கை நீட்டி முன்பணம் வாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. ஏழரை சனியில் விரையச்சனி இருக்கிறதுனால காசு பணம் வருது, 2 பேரும் சம்பாதிக்கணும்னு தான் பேர், ஆனால் ஒன்றும் பெருசாக எடுத்து வைக்க முடியலேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் எடுத்தெடுப்பிலேயே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதுனால அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரும். திடீர்னு முன்கோபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கண்ணை மூடினாலே கனவாக வருது, பாம்பு கனவாக வருது அப்படின்னு சில நேரங்களில் பயப்பட வேண்டியும் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் நிம்மதி வந்து சேருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அற்புதமான சிவன் கோவிலுங்க. அந்த சிவன் கோவிலில் சிவனுடைய அந்த விரல் நகத்தால் கீறப்பட்டதனால் வந்த அற்புதமான நிக புஷ்கரம் அப்படின்னு ஒரு புஷ்கரம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் அந்த சுனை நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த சுனை நீர் அந்த சுனையாக இருக்கக்கூடிய அந்த நீர் தான் புஷ்கரமாக இந்த கோவில் இருக்குதுங்க. அதிலேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய கலயத்தில், அதாவது சாம்பல், அதாவது விபூதியோட ஒரு பெரிய கலயம் மிதந்து வருதுங்க. இது இன்றைக்கும் நடந்துன்னு இருக்குங்க. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் அதிலேருந்து பெரிய கலயம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரியாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட திதி நட்சத்திரத்தில் அந்த கலயத்தில் விபூதி இருக்கும், அதோடு அது மிதந்து வருங்க. இப்போ அதே மாதிரி 12 வருடத்துக்கு ஒரு முறை கலயம் வருகிறது. ஆனால் அந்த செம்பு கலயம் நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டில் செம்பு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த செம்பு சைஸில் இப்போ 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கலயம் உருவாகி வருதுங்க. அந்த செம்பில் முழுமையாக விபூதி வருதுங்க. அந்த விபூதிக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குதுங்க. அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய செம்பிலே இருக்கக்கூடிய அந்த விபூதியை நாம் அணிந்தாலோ, உடலில் பூசினாலோ அல்லது உள்ளுக்கு நாம் சாப்பிட்டாலோ தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போகுதுங்க. மருத்துவரால் முடிக்க முடியாத, தீர்க்க முடியாத, ஏன்னா சில நோய்கள்லாம் கர்ம வினைகளால் வரக்கூடியது. அப்படிப்பட்ட கர்ம வினைகளால் வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போகுதுங்க. இப்போவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த செம்பில், அதாவது விபூதியுடன் கூடிய செம்பு அந்த சுனை நீரில் உருவாகி வருகிறதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கெல்லாம் அந்த விபூதி தாங்க அருமருந்தாக இருக்குதுங்க. அதே போல் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், பழமை வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காங்கேயம்
அது போகிற வழியில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்திலிருந்து முத்தூர் அப்படிங்கிற ஊர் வருது. அது பக்கத்தில் மடவிளாகம் அப்படிங்கிற ஊர். அங்கே தாங்க இந்த அதிசயம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழுதுங்க. இங்கே வந்து கடுமையாக பார்வதி தேவி தவம் இருந்தாங்க. அவங்க தவம் இருந்ததுனால இந்த பழைய பேர், இந்த ஊரோட பழைய பேர் பார்வதிபுரம். ஆனால் இப்போ வந்து மடவிளாகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவங்க தவத்தை மெச்சிய சிவபெருமான் பச்சையாக இருக்கக்கூடிய அந்த திருவோட்டுடன், பச்சை மண்ணால் செய்யப்பட்ட அந்த திருவோட்டுடன் காட்சியளித்தார். பார்வதி தேவி அவருக்கு அன்னமிட்டார். அந்த பச்சை மண்ணால் ஆன திருவோட்டை கையில் அணிந்திருந்ததனால், இங்கே இருக்க கையில் ஏந்தி இருந்ததனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பச்சோட்டு ஆவுடையார் அப்படின்னு பேருங்க. அதே மாதிரி அம்மனுக்கு வந்து ஸ்ரீமதி பச்சை நாயகி, ஸ்ரீ பெரிய நாயகி அப்படின்னு இங்கே அம்பாள் இருக்கிறாங்கங்க. அதே போல் 2 சுயம்பு மூர்த்திகள், 2 ஈசன், 2 பேருமே சுயம்புகளாக, சுயம்பு மூர்த்திகளாக இருக்கிறாங்க. அப்படி அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. இங்கே போனோம்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இன்றைக்கி வந்து சுக்கிரவார பிரதோஷம் அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போகிறது நல்லதுங்க. சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் எதுவாக இருந்தாலும் 2க்குமே அந்த பிரதோஷ சக்தி உண்டு. அதனால் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அதிசயத்தக்க சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு நாம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நேரம் இருந்தால் இந்த கோவிலுக்கு போய் வாருங்கள். அதாவது ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திலிருந்து முத்தூர் போனோம்னா அந்த முத்தூர்லேருந்து மடவிளாகம், அதாவது பழைய பேர் ஸ்ரீ பார்வதிபுரம், அங்கே இருக்கக்கூடிய 2 சிவனையும் அதே மாதிரி அம்பாளையும் சென்று வணங்கி வருவோம். எல்லா நன்மைகளும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.